அதே மாதிரி பாருங்கள், கரூரில் நடந்துச்சு பாருங்கள், 41 பேர் இருந்தாங்க இல்லைங்களா? நீங்கள் நடிச்சிருக்கீங்க சினிமாவில், எத்தனையோ கோடி, பலாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்குங்க. ஏன் அதில் ஒரு ஒரு கோடி ரூபாய் எடுத்து கொடுங்க சார் அந்த குடும்பத்துக்கு. ஏன் சார் கொடுக்க மாட்டேன்றீங்க? இது நீங்கள் தானே சொன்னீங்க, என்னது ஊராறு நெய்யில் ஸ்வீட் பண்ணாதீங்கன்ட்டு. இப்போ நீங்களும் அதுதானே சார் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் அந்த பிரச்சாரத்துக்கு வரும்போது, கரூர் விஷயம் சம்பவம் நடக்கும்போது நீங்கள் சாதாரண ஒரு நடிகர். அப்போ தான் அந்த சம்பவம் நடந்திருக்குது. நீங்கள் சிஎம் ஆன பிறகு நடக்கலை. அரசு வேலை என்னத்துக்கு கொடுக்கணும் உங்களுக்கு? 41 குடும்பத்துக்கு உங்கள் சொந்த பணம் கொடுங்க சார். ஏன்னா அப்போ நீங்கள் நடிகர். இப்போ அந்த மாதிரி சம்பவம் நடந்தால் நீங்கள் தாராளமாக கொடுக்கல சார். மக்களோட பணமும் கொடுக்கலாம், கவர்மெண்ட் வேலையும் கொடுக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு, சரிங்களா? ஆனால் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? பண்ணலாமா அந்த மாதிரி? அவன் வேலை இல்லாமல், டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சும்மா இருக்காங்க சார். இப்போ இது சொல்லப்போனால் இது உங்கள் பர்சனல் சார். 41 குடும்பம் இருந்தது உங்கள் ரசிகர்கள், உங்கள் பர்சனல் சார். அது கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது சார். நீங்கள் சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க இல்லையா கோடி கணக்கில், அதில் கொடுங்க சார். ஒரு படத்துக்கு 300 கோடி 400 கோடி உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னீங்களே, எடுத்து கொடுங்க சார். அந்த பணத்தில் கொடுங்க சார். அரசு வேலை என்ன சார் கொடுக்குறீங்க? எத்தனை பேர் சார் வேலை இல்லாமல் இருக்காங்க? அவங்களுக்கு வேலை கொடுங்க சார். அந்த 41 பேருக்கு அந்த 41 வேலை. உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் சொந்தமாக பணம் கொடுங்க. அரசாங்க பணத்தில் நீங்கள் தொடக்கூடாது. நீங்கள் சினிமாவில் நடிச்சிருக்கீங்களா கஷ்டப்பட்டு, அந்த பணத்தில் கொடுங்க, சரிங்களா? அந்த படத்தில் நீங்கள் கொடுங்க. எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கி என்ன கஷ்டப்படுறது தெரியுமா? இளைஞர்கள் தான் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்குது. ஏதோ நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுறீங்க அப்படின்ட்டு. மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள் சார். நாங்கள்லாம் உண்மையில சொல்கிற பாராட்டுறோம். நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் எதிரியும் கிடையாது, துரோகியும் கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். யார் முதலமைச்சர் வந்தாலும் சரி நல்லது பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உங்களுக்கு துணையாக இருக்கும். நம்ம மோடிஜி ஐயா சப்போர்ட் பண்ணுவார். எல்லா ஸ்டேட்டோட தமிழ்நாடுக்கு தான் அவர் அதிகமான ஃபண்டு ஒதுக்குறது. அது எல்லாருக்கும் தெரியும். நிறைய பணம் கொடுத்துருக்குறது நம்ம தமிழ்நாடு டெவலப்மெண்ட் தான். எல்லாமே திட்டங்கள்லாம் தமிழ்நாடு தான் கொடுத்துருக்குது. 31 ஸ்டேட்லேயும் தமிழ்நாடுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. நீங்கள் என்ன வேணும் இப்போ அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் பண்ணுவார். மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். ஊழல் ஆட்சி பண்ணாதீங்க. ஊழல் ஆட்சி பண்ணால் முதல் குரல் என்ன குரலாக இருக்கட்டும். அதுலேருந்து நான் என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். கேட்குறதுக்கு என்னோடய உரிமை. பண்ணுறது உங்களோட கடமை. 8 கோடி மக்களில் ஒருவனாக பேசுகிறேன். நான் கட்சிக்காரனாக நான் பேச கிடையாது. நான் ஒரு பிஜேபி மாவட்ட செயலாளர் நான் பேச கிடையாது. நீங்கள் நல்லது பண்ணுங்கள் சார். ஃபஸ்ட்டு உங்கள் ஆதவ அர்ஜுனை வாயை கொஞ்சம் ரொம்ப சவுண்ட் விட்றாரு, கொஞ்சம் அடுக்கி வாசிக்க சொல்லுங்கள் சார். மினிஸ்டர் நான் யாருக்கு எந்த பதவி நிறுவனம் கிடையாது சார். பாருங்கள் சார், பார்த்து இது பண்ணுங்கள் சார். நன்றி சார்.